வெல்கம் டு யாழினி சமையல். இன்னைக்கு நம்ம சேனல்ல கடையில கிடைக்கிற மாதிரி சூப்பரான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த ஊறுகாயில நம்ம ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ண போறது இல்ல. அதோட இந்த ஊறுகாயை 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இந்த டேஸ்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இன்னைக்கு இந்த வீடியோல கடையில கிடைக்கிற மாதிரியே சூப்பரான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் வீட்லயே எப்படி செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். இந்த ஊறுகாயை நம்ம 1 year வரைக்குமே ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இது தயிர் சாதம், ரசம் சாதம், சாம்பார் சாதம் இது எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். இந்த வீடியோவில் நான் நிறைய டிப்ஸ் எல்லாமே சொல்லியிருக்கேன். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதோட என்னோட யாழினி சமையல் சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தக்காளி ஊறுகாய் ரெடி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு 1 கிலோ அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தக்காளியாக எடுத்திருக்கேன். ஃபர்ஸ்ட் தக்காளியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்குங்க. இந்த தக்காளி ஊறுகாயில் நிறைய டிப்ஸ் எல்லாமே இருக்குது. அது எல்லாத்தையும் நான் ஒன்றொன்னா செய்யும் போதே உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த தக்காளியில் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் ஒரு டவல் யூஸ் பண்ணி நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். இப்போது தக்காளியை நல்லா ட்ரையாக தொடச்சாச்சு. எப்போதுமே நான் ஊறுகாய் வீடியோஸில் சொல்கிறது தான், எந்த ஊறுகாய் செஞ்சாலுமே கொஞ்சம் கூட ஈரம் படாமல் செய்யணும். அப்போ தான் ஊறுகாயை நம்ம நிறைய நாளைக்கு ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இப்போது ஃபர்ஸ்ட் இந்த தக்காளியை கட் பண்ணிடலாம். இந்த தக்காளி ஊறுகாய்க்கு நம்ம விதையை ரிமூவ் பண்ணிட்டு தான் தக்காளியை யூஸ் பண்ண போகிறோம். விதையோடு செஞ்சோம்னா கண்டிப்பாக டேஸ்ட் நல்லா இருக்காது, ரொம்ப புளிப்பாக இருக்கும். ஸோ இதில் இருக்க விதையை ரிமூவ் பண்ணிட்டு தான் நம்ம ஊறுகாய் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதோட இந்த தக்காளி ஊறுகாயில் நம்ம பாதி தக்காளியை அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். மீதி இருக்க தக்காளியை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிவிட்டு ஆட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ நான் தக்காளியை கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேன், எப்படி விதையை ரிமூவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத காமிக்கிறேன். இப்போது தக்காளியை கட் பண்ணியாச்சு. அரைக்கிறதுக்கு பாதி தக்காளியை இந்த மாதிரி 4ஆக ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்திருக்கேன். பேலன்ஸ் இருக்க பாதியை இந்த மாதிரி நல்லா ஃபைனாக சாப் பண்ணியிருக்கேன். தக்காளியில் இருக்க விதையை இந்த மாதிரி ஒரு ஸ்டெய்னர் யூஸ் பண்ணி ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இருக்க ஜூஸ் நல்லா ஃபில்டர் ஆகி வந்திருக்கு பாருங்க. இப்போது தக்காளியை எப்படி கட் பண்ணிவிட்டு விதையை ரிமூவ் பண்ணி எடுக்கணுங்கிறத பார்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் பார்க்கறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்க மாதிரி தெரியலாம். பட் நம்ம ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஊறுகாய் ரெடி பண்ணி வச்சுட்டா அதை 1 year வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நாளைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது தப்பில்லை. அடுத்ததாக நான் எடுத்திருக்க இன்க்ரீடியண்ட் 60 கிராம் அளவுக்கு புளி. 1 கிலோ தக்காளிக்கு 60 கிராம் புளி அப்படிங்கிறது அளவு. இந்த புளி எடுக்கும்போது நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்குங்க. புளியில் நிறைய நாரும் ஓடும் கலந்துருக்கும். ஸோ அதெல்லாத்தையும் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நடுவில் இருக்க பல்பேரியா மட்டும் எடுத்துக்குங்க. அதோட ஊறுகாய்க்கு நல்லா பழைய புளியாக இருந்துச்சுன்னா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். இந்த மாதிரி கருப்பான நல்லா பழைய புளியாக எடுத்துக்குங்க. புது புளியாக ஆட் பண்ணிங்கன்னா அதில் கொஞ்சம் பச்சை வாசனை அடிக்கும். அதோட பழைய புளியில் புளிப்பு கம்மியாக இருக்கும். அது ஊறுகாய்க்கு ரொம்ப நல்லா இருக்கும். இப்போது எடுத்து வச்சிருக்க புளியை நம்ம ஊற வைக்கணும். இதை நார்மலாக வாட்டர் யூஸ் பண்ணி ஊற வைக்கக்கூடாது. அதனால தான் நம்ம தக்காளியோடைய ஜூஸை ஃபில்டர் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இப்போ இந்த புளியை இந்த தக்காளி தண்ணியில் ஊற வச்சிடலாம். புளியை ஊற வச்சாச்சு. இது ஊறத்துக்கு ரொம்ப டைம் எடுக்காது, 10 minutes தான் அதுக்கு டைம் ஆகும். இது நல்லா ஊறின பிறகு நம்ம அரைக்கிறதுக்கு எடுத்து வச்சிருக்க தக்காளியோடு சேர்த்து இதை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். இப்போது அரைக்கிறதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன். இதுலேயும் கொஞ்சம் கூட ஈரம் இல்லாமல் நல்லா ட்ரையாக இருக்கணும். தக்காளியை மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணியாச்சு. ஊற வச்சிருக்க புளியையும் ஆட் பண்ணி அரைச்சிடலாம். அரைச்சிட்டு காமிக்கிறேன். தக்காளியும் புளியும் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. இப்போது ஊறுகாய்க்கு தேவையான எல்லா இன்க்ரீடியன்ட்ஸையும் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம ஊறுகாயை தாளிச்சிடலாம். தாளிக்கும் போது மற்ற இன்க்ரீடியன்ட்ஸை என்னென்ன அளவில் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு திக் பாட்டம் உள்ள ஒரு வாணலையாக எடுத்திருக்கேன். இப்போது ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு 1 கப் அளவு நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன்.
ஊறுகாய் தாளிக்கிறதுக்கு எப்போதுமே நல்லெண்ணெய் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், வேறு எந்த எண்ணெயுமே யூஸ் பண்ணக்கூடாது. இது வந்து மெஷரிங் கப்பில் 1 கப் அளவு கொண்டது. இது வந்து 250 ml இருக்கு. இப்போது நல்லெண்ணெயை ஆட் பண்ணிடலாம். ஆயில் நல்லா ஹீட்டான பிறகு 1/4 டீஸ்பூன் கடுகு, கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு நல்லா பொரிஞ்ச பிறகு 4 கொத்து கறிவேப்பிலை, அடுத்ததா 15 கிராம் கடுகுத்தூள். கடுகை கொஞ்ச நேரம் வெயிலில் காய வச்சுட்டு மிக்சர் ஜாரில் ஆட் பண்ணி பொடி பண்ணி எடுத்திருக்கேன். இது 15 கிராம் அளவுக்கு இருக்கு. இப்போது கடுகுத்தூள் ஆட் பண்ணிடலாம். அடுத்ததா 1/4 டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள். பெருங்காயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததா 15 குண்டு மிளகாய் எடுத்திருக்கேன். குண்டு மிளகாயில் விதையை ரிமூவ் பண்ணிட்டு எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 15 குண்டு மிளகாய் சரியா இருக்கும். மிளகாய் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததா சாப் பண்ணி வச்சிருக்க தக்காளியும் அரைச்சு வச்சிருக்க தக்காளி மற்றும் புளி விழுதையும் ஆட் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரைச்ச விழுதை ஆட் பண்ணுங்கள். ஏன்னா அரைச்ச விழுதை நேரடியாக ஆயில் ஆட் பண்ணிங்கன்னா மேலே தெரிக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கட் பண்ண பீசஸ் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு அரைச்ச விழுதை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது தக்காளியை ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணிக்கோங்க. இந்த ஊறுகாய் ரெடி ஆகிறதுக்கு கிட்டத்தட்ட 20 to 25 மினிட்ஸ் ஆகும். அதோட நான் இன்றைக்கி ஆட் பண்ணியிருக்க நல்லெண்ணெய் வந்து நாங்களே அரைச்சது தான். நல்லெண்ணெய் அரைக்கிற வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோவோட லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஐகார்ட்லேயும் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் இருக்க ஒரு டிப்ஸ் உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம தக்காளியை எதுக்காக அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து இந்த ஸ்டேஜில் சொன்னால் உங்களுக்கு கரெக்டாக புரியும். ஏன்னா இதில் வந்து நம்ம தக்காளியை பாதி அரைச்சி ஆட் பண்ணியிருக்கோம், பாதி வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணியிருக்கோம் சின்ன பீசஸாக கட் பண்ணி. இப்போ பாருங்கள், நல்லா அந்த அரைச்ச தக்காளி வந்து சாஸ் மாதிரி வந்திருக்கு. ஸோ ஊறுகாய் திக்காகி வரும்போது உங்களுக்கு ஊறுகாய் நல்லா சாஸியாக இருக்கும், ஜூஸியாக கிடைக்கும். நம்ம வெறும் பீசஸாக ஆட் பண்ணோன்னா அது வந்து கிட்டத்தட்ட தக்காளி சட்னி மாதிரி இருக்கும், அது நல்லா இருக்காது. ஸோ ஊறுகாய் அப்படிங்கும் போது அது வந்து நல்லா பார்க்கறதுக்கு ஜூஸியாக இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். டோட்டலாக அரைச்சிட்டோம் அப்படின்னாலும் அது தக்காளி ஊறுகாய் மாதிரியே நமக்கு தெரியாது. ஸோ இந்த மாதிரி பாதி அரைச்சிட்டு பாதி இந்த மாதிரி சின்ன பீஸஸாக கட் பண்ணி ஆட் பண்ணும் போது தக்காளி ஊறுகாய் பார்க்கறதுக்கும் சாப்பிட்றதுக்கும் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். இது வந்து மெயினான ஒரு டிப்ஸ். இப்போது லைட்டாக தக்காளி கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு. இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா குக் ஆகட்டும். குக் ஆன பிறகு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது ஊறுகாய் 10 மினிட்ஸ் குக் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஊறுகாய்க்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிடலாம். நான் இப்போது 40 கிராம் அளவு கல்லுப்பு எடுத்திருக்கேன். 1 கிலோ தக்காளிக்கு 40 கிராம் உப்பு கரெக்டாக இருக்கும். கல்லுப்பை ஆட் பண்ணிடலாம். உப்பை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். உப்பு ஆட் பண்ணி 2 மினிட்ஸ் குக் பண்ண பிறகு 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிடலாம். மஞ்சள் தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். அடுத்ததா வெந்தயத்தூள் 1/2 டீஸ்பூன். இந்த வெந்தயத்தூள் நாங்கள் வீட்டில் அரைச்சது தான். இந்த வீடியோ ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கேன், அந்த லிங்கை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போது வெந்தயத்தூள் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம்.
லாஸ்ட்டாக 20 கிராம் அளவு மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இந்த மிளகாய்த்தூளும் நாங்களாக வீட்டில் அரைச்சது தான். விதையை ரிமூவ் பண்ணிட்டு தான் மிளகாய்த்தூள் அரைச்சிருக்கோம். ஸோ நீங்கள் விதையோடு அரைச்ச மிளகாய்த்தூளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவான்டிட்டி கம்மியாக ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா காரம் வந்து இந்தளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா அதிகமாக இருக்கும். ஸோ இந்த மிளகாய்த்தூளோட வீடியோ வேணும்னாலும் கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் அப்லோட் பண்ணுறேன். இப்போது மிளகாய்த்தூளை ஆட் பண்ணிடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் விதையோடு அரைச்ச மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறதா இருந்தால் 15 கிராம் அளவுக்கு ஆட் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் கரெக்டாக இருக்கும். அதோட நம்ம நல்லா ஊறுகாய் ரெடியான பிறகு தான் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணணும். ஏன்னா முன்னாடியே ஆட் பண்ணிட்டா மிளகாய்த்தூளோட கலர் வந்து சேஞ்ச் ஆகிரும். இப்போது மிளகாய்த்தூள் ஆட் பண்ணி 5 மினிட்ஸ் நல்லா குக் பண்ணியாச்சு. தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், நல்லா திக்காக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜ் வந்த பிறகு நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது ஸ்டவ்வை ஆஃப் பண்ணியாச்சு. ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இது நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வரட்டும். அதுக்கு பிறகு தான் இதை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அதோட நம்ம ஆட் பண்ணியிருக்க ஆயில் வந்து மேலே நல்லா பிரிஞ்சு வரும். இதுக்கு 2 ஹார்ஸ் நம்ம ரெஸ்டிங் டைம் கொடுக்கலாம். 2 ஹார்ஸ் கழித்து பார்க்கலாம். இப்போது ஊறுகாய் நல்லா ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துடுச்சு. இப்போ இதை ஒரு கிளாஸ் பாட்டிலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். ஊறுகாயை எப்போதுமே கிளாஸ் பாட்டிலில் தான் ஸ்டோர் பண்ணி வைக்கணும். அப்படி இல்லைன்னா செராமிக் பாத்திரத்தில் ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். எப்போதுமே ஸ்டீல் பாத்திரமோ இல்லை பிளாஸ்டிக் பாத்திரமோ யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா ஊறுகாயில் உப்பு இருக்கிறதுனால அந்த பாத்திரத்தை வந்து அது அரிச்சிரும். ஸோ அது வந்து ஹெல்த்துக்கு நல்லதில்லை. ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் பாட்டில் இல்லைன்னா செராமிக் பாட்டில் யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போது ஊறுகாயை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போது ஊறுகாயை பாட்டிலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. ஊறுகாய் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. கடையில் கிடைக்கிற மாதிரியே தக்காளி ஊறுகாய் பர்ஃபெக்டாக வந்திருக்கு. அதோட டெக்ஸ்டரும் பாருங்கள், பார்க்கவே சூப்பராக இருக்குது. இப்போது லாஸ்ட்டாக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். எப்போதுமே நான் ஊறுகாய் வீடியோஸில் சொல்கிறது தான். நீங்கள் எந்த ஊறுகாயை ஸ்டோர் பண்ணி வச்சாலுமே ஆயில் வந்து மேலே நிற்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைக்கணும். இப்போ வந்து ஊறுகாய் ஆயிலிருந்து மேலே தெரிகிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி இருந்தால் மேலே ஈஸியாக ஃபங்கஸ் வந்துடும். அதனால் ஊறுகாய் சீக்கிரமாக கெட்டுரும். ஸோ எப்போதுமே இந்த மாதிரி நல்லா ஊறுகாயை ஆயிலில் உள்ளே நல்லா ப்ரெஸ் பண்ணி விடணும். ஊறுகாய் ஆயிலில் நல்லா இமாஸ் ஆகி இருந்தால் தான் ஊறுகாய் 1 இயர் வரைக்கும் ஸ்டோர் பண்ணும்போதும் கெட்டு போகாமல் இருக்கும். எப்போதுமே ஆயில் வந்து மேலே நிற்கிற மாதிரி இருக்கணும். ஸோ இது ஒரு 5 மினிட்ஸ் கழித்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து நல்லா ஆயில் ஒரு லேயராக நிற்கும். எப்போதுமே ஆயில் அப்படி நிற்கணும். அதோட ஊறுகாய் தீர்ற வரைக்குமே மேலே ஆயில் நின்றுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம கொஞ்சம் அதிகமான அளவில் ஆயில் ஆட் பண்ணியிருக்கோம். ஆயில் மேலே நின்றுட்டே இருந்தால் தான் லாஸ்ட் வரைக்கும் ஊறுகாய் கெடாமல் இருக்கும். ஸோ எப்போதுமே ஊறுகாய் கடைசி வரைக்கும் ஆயில் இருந்துட்டு இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. கடையில் கிடைக்கிற மாதிரியே பர்ஃபெக்டான தக்காளி ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரே நாளில் ரெடி பண்ணிவிட்டு 1 இயர் வரைக்குமே ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இது தயிர் சாதம், தக்காளி சாதம், சாம்பார் சாதம், ரசம் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். அதோட நான் சொன்ன டிப்ஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஊறுகாய் பர்ஃபெக்டாக வரும். ஈரம் படாமல் சேஃபாக ஊறுகாயை ரெடி பண்ணுங்கள். அதோட மேலே ஆயில் நிற்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணி வைங்க. எல்லாருமே இந்த ஊறுகாயை கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரிசர்வேட்டிவ்ஸ் எதுவுமே ஆட் பண்ணாமல் சூப்பரான டேஸ்டான தக்காளி ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்த்தாச்சு. இந்த ஊறுகாயை நீங்கள் எல்லாருமே உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தம்ஸ் அப் கொடுங்க, ஷேர் பண்ணுங்கள். என்னோட யாழினி சமையல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.